அந்த பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. ஆகவே தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகமும் கொந்தளிச்சு வெளியே வரணும் அப்படின்னு பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை அருந்ததியர் மட்டுமே அனுபவிப்பதாக கூறி சாதிய மோதலை பட்டியலினத்திற்குள் ஏற்படுத்தும் சீமானை கைது செய்ய வேண்டும் என ஆதிதிராவிடர் முன்னேற்ற கழகத்தினர் பேட்டியளித்துள்ளனர். விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போன்றவர்களும் மறைத்துவிட்டு அருந்ததியர்கள் ஏதோ ஒரு 3% தான் இருக்கிறாங்கிற உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர்களை எல்லாம் தாண்டி சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த அருந்ததியர் அந்த பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. ஆகவே தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகமும் கொந்தளிச்சு வெளியே வரணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அருந்ததியர்களுக்கு எதிராக இந்த 2 சமூகத்தையும் திசை திருப்பி வன்முறையை தூண்டி சாதி முதலை உருவாக்கக்கூடிய ஒரு செயலில் ஒரு பேச்சுகள் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எல்லா மேடைகளையும் பேசுறாரு. இது சாதி முதலை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீமானை தமிழ்நாடு அரசு பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது வருத்தமளிக்குது. சீமான் மீது வன்முறையை தூண்டக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். விரைவில் சீமானை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் ஒரு போராட்டத்தை நிச்சயம் நாங்கள் முன்னெடுப்போம் என்பதனை இந்த பத்திரிகை சந்திப்பு மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.